கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு என்ன பிரசங்க தலைப்பு அப்படின்னா வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது. எல்லாம் வசிக்கலாமா? வியாபாரம் பிரயோஜனம். இந்த வார்த்தை அழகா இருக்கிறது. இது 2-3 வார்த்தைகளை போன வாரம் சொன்னேன். இந்த வார்த்தை பார்ப்போம். இன்னைக்கு நல்ல அழகான ஒரு வார்த்தை. வியாபாரம் என்னங்க? நம்மளாம் இன்னைக்கு கூலி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் தரத்தை மாற்றணும். வியாபாரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். வியாபாரத்து மேலே கொஞ்சம் கண்ணு வைக்கணும். வியாபாரம் பைபிளில் என்ன சம்மந்தப்படுத்திருக்கிறது, வியாபாரத்தின் மூலிமா எப்படி வாழ்க்கை தரம் உயர்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு மனுஷன் மேலே நோக்கி போகிறான். கூலி வேலைக்கு போகும்பொழுது, ஒரு சம்பளத்துக்கு போகும்பொழுது நம்ம இப்படி வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். ஆனால் வியாபாரன்றது என்ன பண்ணுங்க? மேல் நோக்கி. சரி, அந்த இமேஜ் பாருங்கள். ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? மேலே நோக்கி. உங்கள் வாழ்க்கை தரம் மேலே உயர்த்தப்படும். அதுதான் வியாபாரம். என்னதுங்க? பிரயோஜனம் உள்ளது. வியாபாரம் செய்வதற்கு எல்லாரும் என்ன பண்ண, ஒரு முதல் படியை எடுத்து வச்சு ஒரு வியாபாரத்தில் இறங்கி உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அது வியாபாரத்தினால என்ன உண்டு? பிரயோஜனம் உள்ளது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் புஸ்தகம். இதுக்கு வசனங்கள் 31 அதிகாரம் 18 வசனம். எல்லாம் தன் வியாபாரம். பார்த்தீங்களா அந்த வார்த்தை அழகா இருக்கிற பிரசங்கத்துக்கு தலைப்பில் வார்த்தை இருக்கிறது. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவ விளக்கு. அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். ரொம்ப அர்த்தம் இருக்குது, கருத்து இருக்கிறது. கண்டு மூடி தனமாக நீங்கள் பைபிளை பார்க்கக்கூடாது, அதோடைய உள்கருத்தை பார்க்கணும். அறிந்திருக்கிறாள். வியாபாரம்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய லாபம் என்ன, அது எவ்வளவு பிரயோஜனம் அப்படின்னு அறிஞ்சிருக்கிறாங்களாம். அறியணும். அறிஞ்சு வியாபாரத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். தினந்தோறும் நியூஸ் படிக்கணும். லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்க, நியூஸ் பற்றி சொல்கிறாங்க, வியாபாரம் சொல்கிறாங்க. இல்லை, ஒவ்வொரு நியூஸில் என்ன பண்ணுறாங்க, சென்சன்ஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ புள்ளிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்குறது இல்லை. நம்ம நியூஸை பார்க்கணும். என்னென்ன வியாபாரம் நடக்குது டிவியில் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நியூஸ்லேயும் கடைசியில் அதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, அதுக்குன்னு ஒரு இது சொல்கிறாங்க. எல்லாம் உட்காந்துட்டு நம்ம பார்க்கணும். விசுவாசிங்க. எங்கே வேலை இருக்குது, ஆட்கள் வேலைக்கு தேவையோ அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கஷ்டப்பட்டு என்ன பண்ண 500 ரூபாய்க்கு சம்பாதிச்சா வேலைக்கு போயிட்டு 300 ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறத மாற்றணும். ஒரு அம்மா சொல்லுவோமா? தன் வியாபாரம் எல்லாம் சொல்லாமா? வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறார். பெண்கள் முக்கியமாக வியாபாரம் செய்யணும். வீட்டில் இன்னும் சோறு செய்கிறது இன்னும் அதெல்லாம் ஒரு பெரிய வேலை கிடையாது. அதெல்லாம் 1 hour போதும். 3 பேருக்கு ஒரு நாளைக்கு 1 hour சமைச்சா 3 நாள் சமைச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அதுக்குன்னு பெரிய சிஸ்டமேட்டிக்காக பண்ணி வீட்டிலே இருக்காதீங்க. இல்லை, வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுங்க. இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க. நீங்கள் வாடகை வீடு தான் கடைசி மட்டும் தலையெழுத்து மாற்ற முடியாது. அதனால் வீட்டுக்கு முன்னாடி பெண்கள் உங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கடையோ ஏதாவது ஒன்று பண்ணலாம். எவ்வளோ வியாபாரம் இருக்குதா இல்லைங்களா? என்ன பண்ணும் அவ பாருங்க, தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்க. அடுத்த வரி என்ன சொல்லுதுங்க? இரவிலே அவள் விளக்கு வெளிச்சம் இருக்கும். வீட்டில் அணியாது. பாருங்க, ஏன் அணியுது விளக்கு? எண்ணெய் இல்லை. அந்த காலத்துலாம், பழைய காலத்துலாம் 9 தூங்க முன்னாடியே விளக்கு ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. ஏன்? எண்ணெய் ஊற்றணும். காலையில் கிரோசின் காலி ஆகிடும். டெய்லி ஊற்ற முடியாது. 3 நாள் வரணும், 4 நாள் வரணும். ஒரு கேனில் வச்சு ஒரு அது விளக்கில் இருந்தால் அப்படியே இருக்கும். பாருங்க, முழுதுவாக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. திரும்ப தேவைன்னா தான் பற்ற வைப்பாங்க. ஏன்னா எண்ணெய் காலி ஆகிடும். எண்ணெய் யார் வாங்குறது? எண்ணெய் கஷ்டம் வந்துடும். அதனால் நைட்டில் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் விளக்காலாம் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. இப்போலாம் பாருங்கள், கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. யார் வீட்டுக்கு வெளியே லைட்டு போடுறதில்ல. உள்ளியா பொதுமக்கள் போனால் போட்டு இருட்டிலே போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. பாருங்கள், பொது சேவை பண்ண மாட்டாங்க. வெளியே லைட் போட்டு வைக்கலாம். 4 பேர் போகிறவங்க வரவங்கள நல்ல மாதிரி வெளிச்சத்தில் போட்டோம். வயசானங்களா போனால் போகட்டும், நாய்ங்க வந்தால் என்ன பண்ணலாம், போகட்டும், பேய்ங்க வந்தால் போகட்டும். ஜோக் சொல்கிறேன். லைட்டு போட மாட்டோம் பாருங்க. வீட்டுக்கு முன்னாடி நம்ம லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம். உஷாரா. கரண்ட் பில் ஆகிடுது. என்ன ஆகிடுது? ஏன் கரண்ட் பில் ஆகிடுது? கூலி வேலை செய்கிறோம், அதான் கரண்ட் பில் ஆகிடுது. நான் ஒரு வீட்டுக்கு போவேன், வெளியில் லைட் போட மாட்டாங்க பாருங்க. நான் கேட்பேன், ஏன் வெளியிட்டு போக மாட்டேங்கிறீங்கன்னு. உள்ளே போய் பார்த்தா கவர்மெண்ட் கரண்ட்டு. என்ன கரண்ட்டுங்க? கவர்மெண்ட் கரண்ட்டு. வெளியே பல்ப் இருக்குது, ஆனால் என்ன போட மாட்டாங்க வெளியே. 7 மணிக்கு நானும் பாசனம் போகிற இருட்டில் போவோம். என்னப்பா ஏன்ப்பா வெளியிட்டு போக மாட்டேங்கிறீங்க? அம்மா பாசம் போடுறோம் போடுவாங்க. அப்புறம் நான் போயிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க.
என்ன லைட் அது? கவர்மெண்ட் லைட்டே வெளியே போறதுக்கு மக்கள் யோசிக்கிறாங்க பாருங்க. நல்லது பாருங்க, கவர்மெண்ட் மிச்சப்படுத்துறாங்க. அதை தன் வீட்டில் பாம்பு பூச்சி வருதுன்னு யோசிக்கிறது இல்லை. கவர்மெண்ட் லைட் தரான், உள்ள ஒரு லைட் போட்டுக்க, வெளியே ஒரு லைட் போட்டுக்க பார்த்து இப்போ தரான். அது மாதிரி இன்னைக்கு மென்டாலிட்டி நம்ம ஆயிட்டோம். ஏன் விளக்கு ஆஃப் பண்ணுறாங்க நைட்டில்? எண்ணெய் இல்லை, மிச்சப்படுத்தணும், காசு இல்லை. அந்த எண்ணெய் வச்சு ஓட்டணும், 30 நாள் ஓட்டணும், 1 லிட்டர் எண்ணெய் 2 லிட்டர் அந்த விளக்குக்கு வாங்கிட்டா அந்த காலத்தில், பழைய காலத்தில் நீங்கள் வந்து கடந்து வந்திருக்கிறீங்க. கரண்ட் இல்லாத காலத்திலலாம் என்ன பண்ண ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் வியாபாரம் பண்ணால் என்ன ஆஃப் ஆக மாட்டா. கைத்தறி கத்திர மையப்படுத்தணுமா? வியாபாரம் வாசிங்க வசனம். என்ன ஊற்றுவாங்க? டெய்லி வியாபாரம் பண்ணோம், காசு வருது. வாசிங்க. வியாபாரம் புரோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். ஏன் விலைக்கு அணைக்க மாட்டாங்க? சீமனை கரசனுக்கு இதுப்பா, வசதிக்கு இதுப்பா, என்ன வாங்குறதுக்கு காசு இருக்குதுப்பா. வியாபாரங்குது தான். தினந்தோறும் நைட்டில் கூட விளக்கு பற்ற வைப்பாங்க பாருங்க. பணக்கார வீட்டில் பாருங்க, கரண்ட் பில் அதிகமாக கட்டுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுற வீட்டில் 10,000 20,000 கூட கட்டிடுவாங்க பாருங்க. ஏகப்பட்ட பொருள் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏகப்பட்ட பண்ணுங்க பொருளுங்க, ஏசிலாம் போட்டு ஓட்டு நல்லா கரண்ட் பில் கட்டுவாங்க. இந்த கூலி வேலைக்கு போகிறவங்க பாருங்க, ஒரே பல்பு ஒரே ஃபேன், அந்த ஃபேனை கூட மெதுவாக வச்சு ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ண. ஒரு அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரு நைட்டில் நாங்களாம் ஆஃப் பண்ண தூங்கிட்டு போய் ஃபேன் ஆஃப் பண்ணிடுவார், கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகுதுன்னு. அப்புறம் பார்த்தா ஏன்னா வேர்க்குது பார்த்தா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டுக்குவார். தினந்தோறும் இப்படியே பண்ணுறாரு, தொல்லை தாங்க முடியல அப்படின்னு. அவங்களாம் தூங்கிட்டு போய் என்ன பண்ணுவாரா, ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு படுத்துறாராம், ஏன்னா கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகுதுன்னு. ஏன் அந்த ஒரு சின்ன ஒரு ஃபேன் ஓடுறதுக்கு கூட கரண்ட் பில் ஆகுதுன்னா பணம் இல்லை. ஏன் பணம் இல்லை? வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை? இந்த வசனத்தை பார்க்கறது இல்லை. வேலை இல்லைன்னா பரவாயில்ல, வியாபாரங்குது. பக்கத்தில் பைப்பு சொல்லுங்க, பிரைஸ் எல்லாம். வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க அம்மா, சொல்லுமா. வியாபாரம் இருக்கிறது. வாசிங்க வசனம், இப்போ புரியும் பாருங்க. தன் வியாபாரம் புரோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவில் அவள் விளக்கு 19 வாசிங்க. தன் கைகளை கை வைக்கணுங்க. இன்னும் கரண்டியிலே வச்சுக்கிறீங்க. உப்புமா கரண்டு, பொங்கலை கரண்டா கிண்டா இப்படி பண்றோம். அது கரண்டியே வச்சுருங்க. கத்தியும் கரண்டி தான். இன்னைக்கு கத்தி கட் பண்ணு, குழம்பு பண்ணு, சோறு பண்ணு, அதுதான் இருக்கிறீங்க. தொடைய கசுக்கு இதுதான். இந்த கை பெண்களே அதுக்கு இல்லை. தன் கையை ராட்டனத்தில் வைக்கிறாள், கரங்களை தட்டி. அதனால் வியாபாரத்தில் வைக்கிறாள், தன் கையை வியாபாரத்தில் செய்கிறாள். கிளம்பணும் வியாபாரத்துக்கு. இல்லை காட்டினா உங்கள் வாழ்க்கை தரம் மாற்ற முடியாது, இப்படி மேலே போக முடியாது. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நிற்கணுங்க. இந்த ஸ்டெப் எடுத்து மேலே வைக்க முடியாது பொருளாதாரத்தில். வாசிங்க. தன் கையை ராட்டனத்தில் வைக்கிறாள். அடுத்த கை கதிரை பிடிக்குமா. 2 வேலை பண்றாங்க பாருங்க. ஒரு வேலை என்ன வேலை? ராட்டனம் துணி நெய்கிற வேலை. 2வது வேலை என்ன வேலை? கதிர் அறுக்கிற வேலை. சோம்பேறியா இல்லை பாருங்க. என்னங்க இது? பயங்கரமாக வார்த்தை இது. கையை எங்க வைக்கிறாள்? சத்தமா பேசுங்களேன். அடுத்த கை எங்க வைக்கிறா? அடுத்தங்க பண்றா, ஓடுறா நிலத்துக்கிட்ட, கதிர அறுத்து விற்கிறாங்க. இல்லை, எனக்கு ராட்டனம் தான், இது தவிர நான் வெளியே போக மாட்டேன், இதே எனக்கு கஷ்டமா இருக்குது. இல்லை பாருங்க, வீட்டிலே இருக்கக்கூடாது. பெண்கள் வீட்டில் இருக்கிறியா, வீட்டிலே ஒரு ஏதாவது வேலை செய்யணும், வீட்டில் ஏதாவது வியாபாரம் பண்ணணும். அந்த நாலேஜுக்கு வரணும் பாருங்க. வீட்டிலே சண்டை போட்டுன்னு சந்தேகப்பட்டுன்னு அந்த வீடும் சுத்தபத்தமாக வைக்கிறது இல்லை, எந்த இதுவும் பண்ணுறதில்ல. இல்லை, ரொம்ப கஷ்டம், முன்னுக்கு வர முடியாது. வாசிங்க. தன் கைகளை வைக்கிறாள். 14 வாசிங்க. 14. அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறாள். சுமக்கிறாள். டிரான்ஸ்போர்ட் இங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க, அங்க கொண்டு போய் இது கொடுக்குறாங்க. பல இது மல்டி பிசினஸ்.
பல வேலைகளை பற்பல வேலைகளை செய்கிறார். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். பாத்தீங்களா, ஆகாரம் எங்கிருந்து வருதா? தூரத்திலிருந்து வருது, கொண்டு வருகிறாள். இங்க இருக்கிற பக்கத்து தெருவுக்கு போறதுக்கு பயம், பக்கத்து இருக்கிற ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பயம், போறதில்லை. யாராவது கூட வரணும், புருஷனே வரணும். புருஷன் வரலாம், புருஷன்ட்ட பயங்கர சண்டை. அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு நான் போகிறேங்க போயிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்கிறது போக மாட்டாங்க பாருங்க. கூட்டினே போனோம் இவங்களை. நைட்டு 8 மணிக்கு வந்து பிறகு கூட்டின்னு போனோம், 10 மணிக்கு வந்து பிறகு தான் கூட்டின்னு போனோம். டக்குன்னு நடந்துக்கிருந்து போயிட்டு போய் பார்க்க மாட்டாங்க பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க மாட்டாங்க பாருங்க. புள்ள உடம்பு சரியில்லை தூக்கி காட்ட மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தான், அவர் ஃபேமிலி டாக்டர் தான். அங்கேயே போக மாட்டான். புருஷன் வரணும், எனக்கு தெரியாது 1 கிலோமீட்டர் யார் நடக்கிறது, வண்டி இல்லை. என்னங்க இது? தூரத்தில் எப்படி ஆகாரம் வரும்? கிட்டக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டக்கிற சர்ச்சுக்கு கூட வர மாட்டேங்கிறோம். சர்ச்சுக்கு பஸ் பிடிச்சி இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, நாங்கள் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல. எவ்வளோ நாலேஜ் கம்மியாக இருக்கிறோம் பாருங்க. அவர் இருந்தால் தான் எங்களை சர்ச்சுக்கு கூட்டின்னு வருவார். அவர் இல்லாதனால நான் இந்த வாரம் சர்ச்சுக்கு நாங்கள் வரல. அப்போல்லாம் எப்படி ஆகாரத்தை கொண்டு வருவோம்? ஒரு சபைக்கு போகிறதுக்கு முடிய மாட்டேங்குது, ஒரு சின்ன ஃபங்க்ஷன், நான் வேலைக்கு போகிறோமா, லீவ் போட முடியாது, அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துருமா, அந்த ஜப்ப கொடுத்து போயிட்டு வந்துருமா, அந்த வீட்டில் மூஞ்சி காமிச்சு வந்துருமா அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் ஆகாதுங்க. நீ வந்த பிறகு போய்க்கலாம் வாங்க, இல்லைன்னா அடுத்த முறை தான் வச்சா போய்க்கலாம், அடுத்த 100 பையங்கிறானே 100 பொண்ணுக்கு இது கயந்து போய்க்கலாம். ஃபெலோஷிப்பை கட் பண்ணிடுவாங்க பாருங்க, நாலேஜ் இல்லாதால. சரிங்க நீங்கள் போங்க, நான் யாரை படிச்சு பார்த்து வந்துடுறேன். அது தெளிவில்லை பாருங்க. ஃப்ரீ பஸ், என்ன பஸ்ஸுங்கப்பா? பிங்க் பஸ்ஸு. பிங்க் பஸ் கூட ஏறலன்னா எப்படி வாழ்க்கை? வாசிங்க. அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். இதெல்லாம் மாத்தணுங்க. உங்க வாழ்க்கை தரத்தை மாத்தணும், உங்க வீட்டுக்கார வாழ்க்கை தரத்தை மாத்தணும், குடும்ப வாழ்க்கை தரத்தை மாத்தணும். ஆதியாகமம் 34:10 அந்த ஊர்க்காரர் சொல்றாங்க யாக்கோபு கிட்ட, வாசிங்க. எங்களோட இருங்க, நீங்க எங்களோட வாசம் பண்ணுங்கள், தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, இதிலே குடியிருந்து. பாத்தீங்களா, வியாபாரம் பண்ணுங்கன்றாங்க. குடியிருங்க, வியாபாரம் பண்ணுங்கன்றாங்க. பண்ணி சம்பாதிங்கன்றாங்க. பொருளை சம்பாதிங்க, அதை வச்சு அனுபவிங்கன்றாங்க. ஏன் எங்கூட இருங்க, ஏன் போறீங்க? வியாபாரம் பண்ணுங்கன்றாங்க. வியாபாரம் பண்ண கொஞ்சம் கத்துக்குங்க, வெக்கப்படாதீங்க. எந்த வியாபாரமும் திருட்டு தான் வெக்கப்படணும், பொய் சொல்றத வெக்கப்படணும், அவமானப்படணும். வியாபாரம் பண்றதும் இல்லை. சின்ன வியாபாரமோ எந்த பெரிய வியாபாரம், சின்ன வியாபாரம் தான் பெரிய வியாபாரம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தேவனுடைய பிள்ளைகளே, வியாபாரம் ரொம்ப முக்கியமானது. சொல்றேன் பாருங்க, எங்களோட குடியிருந்து வியாபாரம் பண்ணி என்ன பண்ணுங்க, பொருள் சம்பாதித்து கையாண்டு கொண்டு இருங்கள். அல்ல, வியாபாரத்தில் ரொம்ப கண்ணு வைங்க. வேலைக்கு போகிறதே பார்க்காதீங்க. வேலைக்கு போய்கொண்டே கொஞ்சம் காசு எடுத்து வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணுறது முயற்சி பண்ணுங்க. பைபிளை போட்டுக்குது. அப்போ தான் நீங்கள் வீடு வாங்க முடியும், சொத்து பத்துக்கெல்லாம் வாங்க முடியும். வாங்க இங்கே வர சம்பளத்துக்கு இருக்கிற விலைவாசிக்கு சரியாக போயிடும். ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது. ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் சமாளிக்க முடியாது. ஊழியம் வேற, வியாபாரம் வேற, பணம் வேற. விசுவாசிங்கெல்லாம் நல்ல வியாபாரத்தை இறங்கணும், சோம்பேறியில் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம். வியாபாரம் சம்பாதனை தரும். எல்லாம் வாசிக்கமா, நாங்கள் வியாபாரம் சம்பாதனை தரும், பணம் தரும். வியாபாரம் பண்ணாக்கா சம்பாதனை கிடைக்கும். தினந்தோறும் காசு பார்க்கலாம். மாதத்துக்கு ஒரு முறை இல்லை காசு. வேலைக்கு போனால் மாதத்துக்கு ஒரு முறை தான் காசு. வியாபாரம் போனால் தினந்தோறும் காசு. கை தட்டுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தினந்தோறும் சம்பாதிக்கலாங்க. அதான் இங்கே பாருங்க, வாசிங்க. அந்த ஆதியாகமம் 34:10 இதுக்கு மேட்ச் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட ஆதியாகமம் 34:10 வாசிங்க. ஆதியாகமம் 34:10.
எங்களோட வாசம் பண்ணுங்கள். பார்த்து தேசம் இருக்குதுங்க, 10 பேர் கூட வியாபாரம் பண்ணலாம். இன்னைக்கு பாகூர்ல எத்தனை பேக்கரிங்க இருக்குது? எங்க பார்த்தாலும் பேக்கரிங்க, எங்க பார்த்தாலும் மெடிக்கல் ஸ்டோருங்க, எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுங்க, எங்க பார்த்தாலும் மல்லிகை கடைங்க. அவங்க சண்டை போடுறாங்களா? எங்க பார்த்தாலும் டீ கடைக்குங்க. எத்தனை டீ கிடக்குது? எத்தனை மல்லிகை கிடக்குது? எத்தனை துணி கிடக்குது? இந்த பைப் கடைங்க இல்லையா எத்தனை இருக்குது? இப்போ முன்னெல்லாம் 15-20 வருஷம் ஒன்று தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 10 இருக்குமா? இந்த ஊரில் 10 இருக்குதுங்க. அவங்க சேட்டுங்க வச்சிருக்கிறாங்க 10 பை. இன்னும் வந்து இருக்குது. அங்கங்க காலையில் தான் வச்சுருக்கிறாங்க கடை. வியாபாரம் ஆகுதோ இல்லையோ கடை போட்டு வச்சு உட்காந்துக்கிறாங்க இல்லைங்கய்யா. ஆனால் வில்லியமையா போட மாட்டார். சீக்கிரம் போடுங்க ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் சொல்லணும்னா சம்பாதனை பண்ணுங்கள். வாசிங்க வசனம், எங்களோட வாசிங்க. வாசம் பண்ணுங்கள், தேசத்தில் இருக்கிறது, இதுல குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து கையாண்டு கை தட்டி கத்திரமையமா கையாளுங்கள். சம்பாதிங்கள், வியாபாரம் பண்ணி சம்பாதிங்க, வியாபாரம் பண்ணி சம்பாதிங்க. அவங்க தெளிவா சொல்றாங்க பாருங்க, நீங்க சம்பாதிங்க, பொருள் சம்பாதிங்க. இதுக்கு வசனம் பாருங்க, மத்திய 26:16 25:16 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 25:16. 5 தாலந்தை வாங்கினவன் போய் பாருங்க, வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி எப்படிங்க இது அர்த்தம் ஆண்டவர் வேற விஷயம் சொல்றாரு. நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம வியாபாரம் தான் இந்த வருஷம் வியாபாரத்துக்கு எடுத்துக்குவோம். இந்த வருஷத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது, நிறைய ஆவிக்குரிய சம்பந்தங்கள் இருக்கிறது. இது வியாபாரம் வருது மாதிரி வியாபாரத்துக்கு மேட்ச் ஆகுது பாருங்க இந்த பிரசங்கத்துக்கு. அவன் 5 தாலந்துகளை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு புதைச்சி வைக்கலையாம். இது தெளிவா சொல்லுது பாருங்க. இந்த ஓமையில சொன்ன ஓமையில வியாபாரம் பண்ணி ஒரு சம்பாதிக்கிறா. அப்படியா? வேறு 5 தாலந்தை கை தட்டலாமா? எவ்வளவுங்க சம்பாதித்தா? அப்படியே 2 5க்கு 2 3 1 5க்கு என்ன காரணம்? வியாபாரம். என்ன சொல்லுப்பாங்களா? வியாபாரம். இப்ப 50,000 ரூபாய் கொடுத்தா 50,000 ரூபாய் வச்சு 50,000 சம்பாரிச்சிட்டா. அப்படி ஒருத்தருக்கு வேலை இல்லை, கிடைக்கல, எங்கெங்கயோ தேடுறா. அப்படி வேலையே கிடைக்கல. சரி வேலை தேட போனோம். அப்படி டவுன் பக்கம் போனால் பெரிய பில்டிங், சாஃப்ட்வேர் கம்பெனி, ஆட்கள் தேவைன்னு போட்டிருந்தாங்க. உள்ளே போனால் அப்படி என்ன படிப்பு அவ்வளோ இல்லை சார். சரி எங்களது கிளீனிங் வேலை இருக்குது. கிளீனிங் வேலை என்ன வேலை? கிளீனிங் வேலை. பெருக்கணும், துடைக்கணும், பாத்ரூம்லாம் கழுவணும், டாய்லெட்லாம் கழுவணும், எல்லாம் பார்த்துக்கணும். சரி சார், அந்த வேலை கிடச்சா போதும், எல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணு. எல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாங்க, பேர்லாம் வாங்கி. சரி உனக்கு மெயில் அடிக்க தான் கேட்டாங்க, இமெயிலுக்கு தான் கேட்டாங்க. இல்லையே சார். அப்போ உனக்கு வேலை இல்லைன்னா. ஏன் சார்ண்ணா? உனக்கு என்ன வேலை நாங்கள் மெயிலில் தான் சொல்லுவோம். நீ மெயில் பார்த்தா அதில் வேலையை செய்யணும், நாங்கள் மெயில் போட்டுருவோம். மெயில் தான் உங்களுக்கு அனுப்புவோம். என்னென்ன வேலை செய்யணும் நாங்கள் போட்டுருவோம் தினந்தோறும். அதுதான் நீ பார்த்து வேலை செய்யணும். அது உன்ட்டு இல்லையா? இல்லையா சார். அப்புறம் உங்கள் வேலை இல்லை. அப்போ ஐயோ இந்த மெயில் ஐடி இல்லையே, என்னப்பா அந்த மெயில் ஐடி நமக்கு தெரியலையே. அதனால வேலைலாம் போயிடுச்சு, கழிச்சே வேலையை கழிக்காமல் போயிடுச்சு. இப்போ அப்படிலாம் வேலை இல்லை, நமக்கு அதெல்லாம் பார்க்க முடியலன்னு வேலையில் அமைச்சிட்டாங்க. வந்து வீட்டில் உட்காந்து அழுதுங்கிற. அப்படி மெயில் ஐடி இல்லையே, இந்த வேலை கிடச்சிருக்குமே, இதே பணத்தை இருந்தா. அப்படி அவங்க அம்மா வந்தாங்க, என்னடா பண்ணுற, ஏன்டா அழுதுனுங்கிறாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சுமா. சரி இருந்தா 5,000 ரூபாய்
போய் அந்த அங்கிள் கூட போய் வியாபாரம் பண்ணுப்போ, சந்தையில் போயிட்டு. அவர் போய் என்ன வியாபாரம், நான் வெங்காயம் வியாபாரம் பண்ணுறேன், நீ வெங்காயம் வியாபாரம் பண்ணு, வண்டி ஒன்று வாடகை, இந்த போய் இந்த கோடனில் வண்டியை வெங்காயத்தை எடுத்து வண்டியில் கொட்டு, இந்த தெருவுக்கு போ அப்படின்னு அமுச்சு விட்டு. அப்படி தெருவுக்கு போனால் அப்படி சம்பாரிச்சு, அப்படி அடுத்த நாள் போனால் அப்படி கொஞ்சம் காசு கிடச்சிச்சு, சம்பாரிச்சு. அப்படி சரி இந்த வேலை கிடச்சிச்சே, வண்டி வாடகை எடுத்தா அப்படி, வெங்காயம் கோடனில் எடுத்தா அப்படி, தெருவு பக்கம் போனால் அப்படி விற்றா அப்படி, சாயங்காலம் வந்தால் அப்படி வண்டி கொடுத்துட்டு காசு கொஞ்சம் கிடச்சிச்சு. இப்படியே 10 வருஷம் மேலே ஆகி போயிடுச்சுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கோடன் பெரிய வெங்காய கோடன் வச்சுட்டாரு. என்ன வச்சுட்டாரு? பெரிய வெங்காய கோடன். வெங்காயம் இப்போ நல்ல பிஸ்னஸ் தெரிஞ்சு போச்சு. வெங்காயம் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு போயிடுது. இப்போ அவர் என்ன ஒரு கடை பார்த்தா அப்படி, வண்டியை லோடு இருக்குன்னா அப்படி, இவர் எல்லாத்துக்கும் நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப இன்னும் ஒரு ஆள் போனால் அப்படி, இன்னும் நல்ல மார்க்கெட்டில் பெரிய ஆள் ஆகிட்டார். இப்படி வெங்காய பிஸ்னஸில் நல்லா கை கொடுத்துச்சு பாருங்கள் பிஸ்னஸ்ஸு. பெரியலாட்டா அப்படி எல்லாம் இவர் பேசுகிற அளவுக்கு, சங்க தலைவர் அளவுக்கு பெரியலாயிட்டா அப்படி. இந்த எல்லாம் நல்லா காரு வசதிங்க எல்லாம் அப்படியே என்ன பண்ணுங்க, நகை இங்கே எல்லாம் வச்சுட்டு இந்தப்பா வந்து உட்காருவார், கழுத்து போடுவார், 10-20 பேர் வேலை செய்வாங்க வெங்காயம் போடனில் இது பண்ணுவார். அந்த இடத்துல பேங்க்கு அப்ளிகேஷனில் வருவாங்க. தினந்தோறும் ஒருத்தன் வந்து, சார் பேங்க்குக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க சார், அக்கௌண்ட் எவ்வளோ பெரிய ஆளுங்க சார், போயா நான் காசு எடுக்கிற டக்குன்னு கொடுக்குறேன் எடுத்துன்னு போகிறையா வேணாயான்ட்டுக்காரு சார். எப்பவுமே வந்து சொல்ல அப்படி, சார் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு சார் எங்கள் பேங்க்கில், அது ஏஜென்ட்டு அப்படி. சரியா எம்மோ தொல்லை தாங்க முடியலவா, இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கா அப்படின்னு எல்லாம் எழுதுனா. அப்படி எழுதின உடனே அதில் அப்ளிகேஷன் வந்துச்சு, சார் உங்கள் இமெயில் ஐடி சொல்லுங்கள் சார். என்ன ஐடி சொல்லுங்க சார்? ஏன் அது கேட்குறாரு? மெசேஜ் அனுப்புவோம் சார். இவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இப்போ வருங்க, மெசேஜ் அனுப்புவோம் சார். அதெல்லாம் இல்லை போயா அப்படின்ட்டாரு. அதெல்லாம் இருந்திருந்தாக்கா நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் ஆகிப்பீங்க சார்னா, போயா கக்கூஸ் கல்வி வந்திருப்பேன். என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் பெரிய கோடீஸ்வரர் ஆகிப்பீங்க சார், இமெயில் ஐடி கண்டி இருந்தாக்கா. போயா, அந்த இமெயில் ஐடி இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் நான் இப்போ கம்மல்ல. இப்போ என்ன பண்ணுறான் இப்போ? பெரிய வியாபாரியா? இது எவ்வளோ சிந்தனைக்கு இதாக இருந்தால் கூட வியாபாரத்துக்கு எவ்வளோ கருத்துக்குது பார்த்தீங்களா? அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது. வாசிங்க அந்த வசனம். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி சம்பாதித்தான். இன்னைக்கு சும்மா ஒரு சின்ன கம்பெனியில் போயிட்டு வேலை செஞ்சுன்னு கஷ்டப்பட்டுட்டு அந்த காசை 10ஆம் தேதிக்குள்ளே காலி பண்ணிவிட்டு வேதனைப்பட்டுக்கிறதெல்லாம் மாற்றிக்குங்க. பைபிளில் போட்டுக்குது. நீ என்ன பண்ண? பக்கத்து சொல்லுங்கள், வியாபாரம் கைப்பிடிச்சி நல்லா ஆசீர்வதித்து சொல்லுங்கள், நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க. அல்லேலூயா பண்ணுங்க. 2வது பாயிண்ட் போவோம். தெரியுதா இங்கே வெளிச்சத்தில்? சாலமோன் ஆசீர்வாதமே வியாபாரிகள் தான். சாலமோன் பெரிய கோடீஸ்வரம் அவனுக்கு வியாபார ஸ்தலம் தான் காரணம். வியாபாரிகள் எல்லாம் வந்து பணம் கொடுத்தாங்க. வாசிங்க 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14 28 வரைக்கும் வீட்டில் வாசித்து பாருங்க. அதெல்லாம் எப்படி என்னென்ன பண்ணாங்க, யார் வந்தாங்க, எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, எப்படிலாம் செலவு பண்ண அப்படி போட்டுக்குது. இது 14ஆம் வசனம் வந்து படிக்கும். 1 ராஜாக்கள் 10:14 வாசிங்க. சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் போட்டுக்குதா? சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும், அவங்கள பிசினஸ் மேன் வர்த்தகராலும், அரபிய தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்கள் அதிபதினாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாளந்து. எத்தனையோ கேஜி கணக்கு தங்கம் கொடுத்தாங்களாங்க. அவன் ராஜாவாக்குறான்னு சொல்லி காணிக்க கொடுத்தாங்க, பணம் கட்டினாங்களா, இது கொடுத்தாங்களாம் அந்த தேசத்துக்கு. ஃபர்ஸ்ட் யாரா? வியாபாரிகள் போட்டுக்குதுங்க. ஏனம்மா கடல் ஆக்கித? வியாபாரிகளும் ஃபர்ஸ்ட் வியாபாரிகள் தான் வராங்க. அவங்க தான் தங்கத்தை கொண்டாந்து கொட்டுறாங்க. யாருக்கு? ராஜாக்கு கட்டணும். அப்பதான் வியாபாரம் பண்ண முடியும் தேசத்தில்.
நம்ம டேக்ஸ் கட்டினா தான், ஜிஎஸ்டி கட்டினா தான் என்ன பண்ண முடியும்? ஹலோ சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் பேசுங்களேன், இல்லை தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. பஸ் சர்வீஸ் இல்லையா? 5:30 மணிக்கு வந்துருக்கீங்க, அலையில சொல்லுவோமா? இதான் கொஞ்சம் சொல்லுங்க. ஜிஎஸ்டி கட்டினா விட்டுருவாங்களா வியாபாரிங்க உங்களை கவர்மெண்ட்டு? ஜிஎஸ்டி முக்கியம், டேக்ஸ் முக்கியம். அது மாதிரி இங்கே வந்து வியாபாரிங்க வந்து இங்கே பணம் கட்டணும் ராஜா கிட்ட. தங்கம் தான் அந்த காலத்தில், ராஜா சாலமன் காலத்தில் வெள்ளிக்கெல்லாம் மதிப்பே இல்லையா? வெள்ளிக்குனா இல்லையா, பொருட்டே இல்லையா, வெள்ளி யாரும் மதிக்க மாட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் வியாபாரிகள் வந்து தங்கத்தை கொட்டினாங்களாம். ராஜா உட்காந்து அப்படி சிங்காசனத்தில் வியாபாரம் பண்ணது கொட்டினாங்களாம். அப்போ அவங்க தங்கம் கொட்டுறானாக்கா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க? ராமன் சொல்லுங்களேன். வாசிங்க. சாலமோனுக்கு வியாபாரிகளாலும், பாருங்க அவங்க வர்த்தகராம், சென்று விற்கிறவங்க, சுகந்த திரவிய வர்த்தகராலும், ராஜாக்களாலும், மாகாணங்களின் சாப்பிய அதிபதிகளாலும் அந்த பொண்ணை இல்லாமல் தாளம் தான் துணி கேஜிங்க 666 கோடி கணக்கு மேல தங்கம் வந்துச்சான். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஒரு பீஸ் தங்கம் வாங்குறதுக்கு, ஒரு பவுன் வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு பவுன் ஏன் வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறோம்? சீட்டஸ் போட்டு 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 5 வருஷம் கழிச்சு கூட அதுக்குள்ள அது 1 லட்சம் போயிடுது. எதுங்க நீ போடுற காசு? ஒரு தங்கம் வாங்குறதுக்கு நீ போடுற சங்கத்திலேயோ பேங்க்லயோ எதுலயோ சீட்லயோ போடுற பாரு, அதுக்குள்ளே தங்கம் என்ன பண்ணுங்க, சொர்ன்னு ஏறுது மேலே, ராக்கெட் மாதிரி. உன் காசு கீழே படுத்துருங்குது. நீ வியாபாரம் பண்ணாக்கா நீ உன் காசு மேலே போங்க, தங்கம் கீழே வரும். விசுவாசிக்கிறேங்க. தங்கம் அவனுக்கு கீழே தெரியும், உன் பணம் எங்க இருக்கும்? சொல்லுங்க சத்தமா, மேல இருக்கும். 28 வாசிங்களேன். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் அழைப்பித்தான். ஒப்பந்த விலை கிரயத்துக்கு வாங்கினான். எல்லாம் வியாபாரிங்க பிசினஸ் வந்தாங்களாம். ஏன் தேவனுடைய பிள்ளைகளே, வியாபாரம் அவ்வளவு பெருசு. வராம சொல்லுங்க. நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றேன், இதெல்லாம் என்கரேஜா பைபிள் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. உங்க வாழ்க்கை தரத்தை மாத்திக்கிங்க. நிறைய வசனங்கள் சொல்லிக்கொண்டு போயினே இருக்கலாம். 1-2 நாளாகலாம் அதான் போட்டுக்குது, 9-13 தான் போட்டுக்குது. வியாபாரிகளும் வர்த்தகர்களும் கொண்டு வந்து வாசிங்க. 2 நாளாகவும் 9-13. இன்னொரு பாயிண்ட் போவோம். 2 நாளாகவும் 9-13 வியாபாரிகளும் 2 நாளாகவும் 9-13 பொன்னை தவிர பொன் இவங்க கொடுக்கறது இல்லாம வேற பொண்ணுங்க எல்லாம் வருதான். வியாபாரிங்க அப்புறம் எவ்வளவு கோடிங்க, லட்சங்க பொண்ணுக்கு நகை அவ்வளவு பெருசுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, வியாபாரத்தை கொஞ்சம் கண்ணு வைங்க. 3வது போகலாம். என்ன போடுது? 3வது லிதியால் ரத்தாம்பரம் வியாபாரம். அங்க பேச வரணும். லிதியா ரத்தாம்பரம் வியாபாரம் பண்ணினாங்க. அது ஷார்ட்டா போட்டுக்கிறேன் டைட்டிலுக்காக. அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 16-14 அப்போஸ்தலர் கடைசி பாயிண்ட் 16-14. அப்பொழுது தியத்ரா ஊராலும் 14 சிஸ்டர். தியத்ரா ஊராலும் என்னமா ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறமாகிய லிதியால் கேட்டுக்கொண்டிருந்தால் கவனிக்கும்படி அவள் இதயத்தை திறந்தாள். லிதியால் ஜெபத்துக்கு வராங்க. வியாபாரிகள் ஜெபத்துக்கு வர மாட்டாங்க பாருங்க. நம்ம வந்து உட்கார்ந்து ஜெபத்துல கர்த்தர் பார்த்து இதை திறக்கிறாரு. எவ்வளவுதான் வியாபாரம் பண்ணா பிசினஸ் பண்ண கூட எல்லா பிறகு வந்துடணும். விசுவாசிங்க. அந்த அம்மா ரத்தாம்பாரம் விற்கிறாங்களாம். பர்பிள் சேலர் இங்க போடுது பாருங்க துணி. அந்த ஜூம் பண்ண தெரிந்து பாருங்க. அந்த துணியை விற்கிறது பர்பிள் துணி. ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் பண்றது பர்பிள். ரோமா ராஜாக்கள் அந்த காலத்தில் அரசர்கள் பயன்படுத்துவாங்களாம். இவங்க பண்ணி தருவாங்களாம்.
பெரிய பெரிய பணக்காரங்க போடுற துணி, அது பர்பிள் துணி, ரத்தாம்பரம் துணி, ரொம்ப விலை அதிகம். அது ரோமர் ராஜாக்கள் அதிகாரிகள்லாம் அந்த துணி போட்டு உட்காருவாங்களாம். அவங்க அந்த துணி போட்டாவே எங்க ரோம அரசர்கள்ப்பா, ரோம அதிகாரிகள் பா சொல்லுவாங்க. அவ்வளவு பெஸ்ட் துணி அது. அதை வந்து இந்த அம்மா பண்றாங்களாம். அப்ப அந்த அம்மா எவ்வளவு பணக்காரா இருப்பாங்க? ராமன் சொல்லுங்களேன். ஏன் கல்யாணத்துக்கு பட்டு போட வாங்குறாங்க? போலி பட்டுக்குதா இல்லையா? 2000 ரூபாய்க்கு இருக்குது இல்லையா? ஒரிஜினல் எவ்வளோங்க? 50,000 மேலே தான் போகுது. நல்ல ஒரிஜினல் பட்டு, கோல்டெல்லாம் மிக்ஸ் பண்ண எத்தனை லட்சம் போகுது. அது சேர்ப்பு காப்பி வாங்கிறாங்க. அது ஏதோ சொல்கிறாங்க, நம்மளுக்கு அவ்வளோ இதில் வச்சுங்களேன், உங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோ துணியை எதுக்கு போடுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க? கல்யாணங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த அம்மா அதான் பண்ணி தருது, ராஜாக்களுக்கு பண்ணி தருது அந்த அம்மா. அதான் அந்த அம்மா பேரு அற்புதம். இயேசு செய்யறது அற்புதத்துக்கு முன்னாடி அந்த அம்மா பேரு, டைட்டில் போடுறது பேரு. அந்த அம்மா என்ன வேலை செய்து வாசிங்க போறீங்க. அப்பொழுது தியேத்ரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறாங்களாம். பார்த்தீங்களா பெண்களே, எல்லாம் மாத்திக்கணும். நீங்க பிரதர்ஸ் எல்லாம் மாத்திக்கணும். வியாபாரத்தை நீங்க மாத்திரம். இன்னும் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய உட்கார்ந்து இருந்தாங்களாம். அந்த அம்மாவை பத்தி சொல்லுது பைபிள், ரத்தாம்பரம் விற்கிறவங்களா. அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மாத்திக்கங்க வாழ்க்கையில. நீதிமொழிகள் 31:24 இதுக்கு வசனம் வாசிங்க. இதுக்கு வசனம் 3வது பாயிண்ட் வசனம். இல்ல 31:24 மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். பாத்தீங்களா, வீட்டில் செஞ்சு கொண்டு போய் வர்த்தகர்கிட்ட பிசினஸ் பண்ற மாதிரி பெரிய பிசினஸ் மார்ச்சன்ட் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஏமா பார்க்கலாமா வசனத்தை? யாரும் முடிக்கணுமா? முடிச்சிடலாம், அவ்வளோதான். வாசிங்க. மெல்லிய புடவைகளை விற்கிறாங்க பாருங்க. கத்துக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் வியாபாரத்தை பத்தி என்னென்ன பண்ணணும்னு. வீட்டில் சும்மா கூடாது. புடவையை உண்டு பண்ணி விற்கலாம். அது அர்த்தம் வச்சுங்க. கச்சைகளை கச்சையும் பண்றான் பாருங்க. பெல்ட்டுங்க, பெல்ட்டுங்க. இங்கிலீஷ் சொன்னா பெல்ட், தமிழ் சொன்னாரு புரிய மாட்டேது. கச்சைகள்னா அந்த பெல்ட் எல்லாம் பண்ணி ஹோல்சேல்ல போயிட்டு கொடுத்துட்டு வராங்க. வித்துக்கப்பா. 16 வாசிங்க. ஒரு வயலை விசாரித்து அது வாங்குகிறாள். சம்பாதிக்கிறான், கையில சம்பாதிக்கிறாங்க. சம்பாதித்தனால் திராட்சை தோட்டம் வாங்குறா, நட்றா. உங்க வாழ்க்கை தரம் மாறணும்னாக்கா கொஞ்சம் மாத்துங்க. ஏதோ ஒரு சின்ன இது செஞ்சுன்னு போலாம், வேலை பத்தாது, பாலுக்கு பத்தாது, எதுக்கு பத்தாது? கரண்ட் பில்லுக்கு பத்தாது. இப்போ சம்பாதிக்கலாம். நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும். என்ன பண்ணும்? வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது. என்ன பிரசங்க தலைப்பு? வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது. இது பாருங்க எப்படி இது. இப்போ எது பெஸ்ட்? சர்ச்சுக்கு வந்து பைபிள் படிச்சு பைபிளை தூக்கிட்டு வந்து நல்லா கத்துக்கிட்டா என்ன மாறுவ? நீ இப்படி இருந்தா என்ன மாறுவ? கை தட்டுங்களா. சும்மா மாத்திக்கிங்க. பிரைஸ் தி லார்ட். கன்க்ளூஷன் பண்ணுவோம். கன்க்ளூஷன் வசனம் ஏசியா 23:18. ஏசியா 23:18 அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வாசமா இருக்கிறவர்கள் சாப்பிடவும், பாருங்க திருப்தியாய் சாப்பிடுங்க. நல்ல வஸ்திரங்களை தரித்து, வியாபாரம் அவர்களை சேரும். பாத்தீங்களா, வியாபாரம் பண்ணா நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா துணி போடுவீங்க.
வியாபாரம் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. துணி வாங்குறதுக்கு கிறிஸ்மஸுக்கு தான் துணி, வேறு நாள் உள்ளே போய் வாங்க முடியாது பாருங்கள். பண்டிகை வாங்கணுன்னு தான் போய் வாங்குவீங்க. சம்பாதிச்சா வியாபாரம் பண்ண மாதம் மாதம் துணி வாங்கலாம். ப்ரைஸ் எல்லாம் அது சொல்றது புரியுதுங்களா? 10 நாள் நல்லா சாப்பாடு, சம்பளம் வணக்கா. ஆனால் வியாபாரம் பண்ண 30 நாள் நல்லா சாப்பாடுங்க. அப்படிதான் போட்டுக்குது. வசங்க 3வது என்ன வசங்க? கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வசனம் தரிக்கவும் அதன் வியாபாரம் வரவில்லை. நீ வியாபாரம் பண்ற, நீ கஷ்டப்படுற, நல்லா துணியை போடுற, நீ வியாபாரம் பண்ற, வியாபாரத்தில் கஷ்டப்படுற, நல்லா சாப்பிடுற. உண்மையே இல்லையா? இப்ப சொல்லுங்க இந்த பிரசங்கம் எப்படின்னு? என்ன பிரசங்கம்? வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது. கொஞ்சம் மாத்துங்க. சின்ன வியாபாரத்தில் ஆரம்பிங்க. உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்க குடும்பத்துக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி வியாபாரங்களை தொடங்குங்க. அதுல இருந்து காலை வச்சு பாருங்க. அதில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் வேலை செஞ்சு கூட வியாபாரம் செய்யலாம். அப்படி செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தணும், பணம் கஷ்டத்தை மாற்றணும். ஆண்டவரே சொல்லுங்க, பண கஷ்டங்கள்லேருந்து ஏன் இந்த வியாபாரம், ஏன் இந்த கஷ்டம் சொல்லி வேதனைப்படாதீங்க. வியாபாரம் ஒரு வேளை சேருங்க. வியாபாரம் பற்றி கஷ்டப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே வியாபாரத்துடைய கஷ்டங்கள் மாறட்டும் சொல்லுங்க. வேலைக்கு போறவங்கள வியாபாரத்தில் வரட்டும். ஓ ரீபா காரா ஷாந்தா ராபா, எல்லா தடைகளை உடைக்கிறோம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தேவனே, உடைய பிள்ளைகள் வியாபாரம் பண்ணி நல்லா இருக்கட்டும் ஐயா. வியாபாரம் பண்றவங்க சபையில் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க வியாபாரத்தில் கஷ்டப்படுறது கஷ்டத்தை மாற்றி இந்த வார்த்தை கேட்டு உற்சாகப்பட்டு நல்லா வாழட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.